எல்லோருக்கும் வணக்கம். நோயல்ஸ் மெரினுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய கப்பலோட இன்ஜின் ரூம்குள்ள ஒரு ட்ரெயினியோட வேலை என்னவா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு இன்ஜின் ரூம் ட்ரெயினி ரேட்டிங்கோட முக்கியமான கடமைகள் என்னென்னு தான் பார்க்க போறோம். கடல்சார் பொறியியல் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இதுல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரெயினியோட வேலைய 4 முக்கிய பகுதியா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அவங்களோட அடிப்படை கடமைகள், அப்புறம் இன்ஜினியருக்கு எப்படி உதவுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மிஷினரி மற்றும் சேஃப்டி பத்தியும், கடைசியா அவங்களோட ப்ரொஃபஷனல் growth பத்தியும் பேச போறோம். வாங்க ஒன்னொன்னா டீடைலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல செக்ஷன் 1க்கு போலாம். ஃபவுண்டேஷனல் டியூட்டிஸ். அதாவது ஒரு என்ஜின் ரூம் சுத்தமாவும் சரியாவும் இயங்குறதுக்கு ஒவ்வொரு ட்ரெயினியும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அடிப்படை வேலைகள் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் கிளீனிங். ஒரு ட்ரெயினி ரேட்டிங்கோட முக்கியமான பொறுப்புகள்ல ஒன்று என்ஜின் ரூமை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிறது தான். நீங்க இங்க பார்க்குற மாதிரி தர, பில்ஜஸ், மிஷினரி இதெல்லாம் சுத்தமா இருந்தாதான் எண்ணெய் கசிவு மாதிரி விஷயங்களால வழுக்கி விழுற விபத்துகளை தடுக்க முடியும். இதுதான் ஒரு பாதுகாப்பான வேலை சூழலுக்கு முதல் படி, இல்லையா? அடுத்தது லூப்ரிகேஷன். மெஷின்ஸ் எல்லாம் தேய்மானம் இல்லாம ஸ்மூத்தா ஓடணும்னா அதுக்கு மசகு எண்ணெய் ரொம்பவே முக்கியம். சோ இந்த ட்ரெயினி என்ன பண்ணுவாங்கன்னா, நகரும் பாகங்களுக்கு மசக எண்ணெய் போடுறது, பம்ப்ஸ், ஜெனரேட்டர்ஸ்ல எண்ணெய் அளவை செக் பண்றது, அப்புறம் கப்பலோட இதயமேயான மெரீன் டீசல் மெயின் என்ஜினுக்கு லூப்ரிகேஷன் பண்றதுல சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நாம செக்ஷன் 2க்கு போலாம். ஒரு ட்ரெயினியோட வேலை தனியா செய்யறதோட முடிறதில்ல. சீனியர் என்ஜினியர்களுக்கு சப்போர்ட் பண்றதும் அவங்க கிட்டேருந்து கத்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அடுத்தது வாட்ச் கீப்பிங்ல உதவுறது, அதாவது கண்காணிப்பு பணி. டியூட்டில இருக்க இன்ஜினியர் கூட சேர்ந்து டெம்பரேச்சர், பிரஷர், அப்புறம் ஆயில் லெவல்ஸ் மாதிரி முக்கியமான விஷயங்களை ஒரு ட்ரெயினி கவனிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சா கூட உடனே சீனியர் அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்றது அவங்களோட முக்கியமான பொறுப்பு. மெயின்டெனன்ஸ் வேலைகள்லயும் இவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஃபில்டர்ஸை க்ளீன் பண்றது, பம்ப்ஸு, வால்வ்ஸு இதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்றதுன்னு ரெகுலர் வேலைகள்லையும், ஏதாவது பெரிய ரிப்பேர் ஒர்க் நடக்கும்போது இன்ஜினியர்களுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்து கொடுக்கறது, மற்ற உதவிகள் செய்யறதுன்னு இவங்க பங்கு இருக்கும். சரி, இப்ப நாம செக்ஷன் 3க்கு வந்துட்டோம். இதுல மெஷினரியோட நேரடியா வேலை செய்யறது பத்தியும் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான சேஃப்டி புரோட்டோகால்ஸ் பத்தியும் பார்க்க போறோம். கப்பல்ல இருக்கிற துணை இயந்திரங்கள், அதாவது ஆக்சிலரி மெஷினரிய கையாளுறதும் இவங்களோட ஒரு முக்கியமான வேலை தான். உதாரணமா, நீராவி உற்பத்தி செய்யற மரீன் ஆக்சிலரி பாய்லர், கம்ப்ரஸ்ட் ஏர் கொடுக்கிற மரீன் ஏர் கம்ப்ரஸர், அப்புறம் ஃபியூவலை சுத்தம் செய்யற ஃபியூவல் ஆயில் பியூரிஃபையர், இது மாதிரியான முக்கியமான உபகரணங்களை செக் பண்றதுல அவங்க உதவி செய்வாங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லையா? அதுதான் இங்கேயும். ஹெல்மெட், கிளவுஸ் மாதிரி பிபிஇ, அதாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை கண்டிப்பா போட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபயர் ட்ரில்ஸ், எமர்ஜென்சி ட்ரில்ஸ்ல எல்லாம் தவறாம கலந்துக்கிட்டு எந்த ஒரு அவசர நிலைமையும் சமாளிக்க தயாரா இருக்கணும். பாத்துக்கோங்க, இன்ஜின் ரூம்ல பாதுகாப்பை விட முக்கியம் எதுவுமே இல்ல. கடைசியா செக்ஷன் 4க்கு வந்தாச்சு. இது வெறும் ஒரு நல்ல ட்ரெயினியா இருக்கிறத பத்தி மட்டும் இல்ல, எப்படி ஒரு திறமையான இன்ஜினியரா உருவாகிறதுங்கிற பாதையை பத்தினது. அதாவது ப்ரொஃபஷனல் growth. ஒரு ட்ரெயினியோட முக்கியமான கடமைகள்ல ஒன்று தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது தான். சீனியர் என்ஜினியர்கள் எப்படி வேலை செய்யறாங்கன்னு கவனிக்கணும், மெஷின்ஸ் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கணும், அப்புறம் ஒவ்வொரு நாளும் தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு அடித்தளமா அமையும். கடைசியா டூல்ஸை சரியா கையாள்றது, வேலைக்கு தேவையான கருவிகளை எடுத்துட்டு போறது, அதையெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது, அப்புறம் வேலை முடிஞ்சதும் அததுக்குரிய இடத்துல சரியா எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஒழுங்கான வேலை சூழலை உருவாக்கும். அது மட்டும் இல்ல, இது ஒரு ப்ரொஃபஷனலோட அடையாளம் கூட. அப்ப பாத்தீங்கன்னா, கிளீனிங்ல ஆரம்பிச்சு டூல்ஸை ஹேண்டில் பண்றது வரைக்கும் ஒரு ட்ரெயினி ரேட்டிங்கோட கடமைகள் ரொம்பவே விரிவானது. இந்த எல்லா வேலைகளும் தான் ஒரு கப்பலோட இன்ஜின் ரூம் பாதுகாப்பாவும் திறமையாவும் இயங்குறதுக்கு அச்சாணியா இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மெரின் இன்ஜினியரிங் பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நோவல்ஸ் மெரினுக்கு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.